அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையானுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனின் அருமை தூதராக இப்போ உலகில் வந்திருந்த அருமை நாயகம் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சீலர்களான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், குறிப்பாக ஈமான் கொண்ட விசுவாசிகளான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறையட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய இந்த பள்ளியினுடைய இமாம் ஹசரத் அவர்களே, சங்கை பொருந்திய நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, மதிப்பிற்குரிய தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை மீண்டும் ஒரு முறை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சங்கையான சபையிலே அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று கூட்டியிருப்பதை போல மறுமையிலும் நம் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நம்மையும் நம்முடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் தஆலா மறுமையிலே ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாழும் பாக்கியம் பெற்ற நாம் எல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், அதனுடைய செலவினங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் காப்பாற்றி சிஹத்துடனும் ஆஃபியத்துடனும் நீண்ட காலம் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய வேதத்தை கடைபிடித்தவர்களாக அருமை நாயகம் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றியவர்களாக வாழ்வதற்கும் வாழும் காலத்திலேயே நமக்கெல்லாம் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா தந்தர் புரிவானாக. கடைசி காலம் வரை நாம் இன்று வணங்கக்கூடிய ஆஃபியத்தை, தாக்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நம்மை உருவாக்கிய உஸ்தாத்மார்களுக்கும் நம்முடைய ஷேக்மார்களுக்கும் அனைத்து விதமான தாய்மார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தர் புரிவானாக. கடைசி வரை யாரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தர் புரிவானாக. கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியம் காத்த கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக நான் அமர்த்தப்பட்டுள்ளேன். ஒரு விஷயத்தை, இந்த இஸ்லாம் நம்முடைய பெண்ணினத்திற்கு எந்த அளவுக்கு கண்ணியம் தருகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அந்த பெண்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் தெரிந்தால்தான் இஸ்லாத்துக்கு பின், இஸ்லாம் வந்த பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி நுபுவத் கிடைத்த பிறகு அந்த பெண்ணினத்திற்கு கொடுக்கப்பட்ட மரியாதை என்ன, கண்ணியம் என்ன என்பதை நாம் புரியும். அரபியில் ஒரு காயிதா சொல்வாங்க, அல் அஷ்யாஉ துஅரஃபு பி அம்தாதிஹா. எந்த விஷயத்தையும் அதனுடைய முரணான விஷயத்தை தெரிந்தால்தான் இந்த விஷயத்தை புரிய முடியும். அதனால நம்ம முன்னாடி, இஸ்லாத்துக்கு முன்னாடி பெண்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்கள் என்பவர்கள் யார் என்றால், அவர்கள் மற்றவர்களால் பார்த்து பயப்படக்கூடிய பிசாசை போன்று அவர்கள் கருதப்பட்டார். அதனால்தான் பெண்கள், பெண் குழந்தை பிறந்து விட்டால் உடனே என்ன செய்வாங்கன்னா அதை புதைச்சிருவாங்க,
உயிரோட புதைச்சிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதல் மௌஊதத்து துயிலத், பிறந்த குழந்தையை உயிருடன் புதைக்கப்பட்டது, அதை பற்றி மறுமையில் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறார். அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது என்பதற்காக பெற்றெடுத்த அந்த தந்தை, பெற்றெடுத்த தாய் தந்தை என்ன செய்வாங்கன்னா, இப்படி சமுதாயத்தின் மத்தியில பெண் குழந்தை பிறந்து நமக்கு இழிவை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்களா, முகம் சொல்லிப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், கோபத்தினால் அவருடைய முகம் எல்லாம் கருத்து விடும். என்ன செய்வாங்கன்னா, எதவாரா மினல் கௌமி மா புஷ்ஷிர பிஹி, இப்படி பெண் குழந்தை பிறந்து விட்டது என்பதற்காக என்ன செய்வாங்க, மக்களை விட்டு மறைந்து மறைந்து வாழ்வாங்க. ஐம்சிஹு அலா ஹூன், இந்த கேவலத்துடனே இந்த இழிவுடனே நம்ம வாழலாமா, அந்த பிள்ளையை என்ன செய்யலாம், வளர்க்கலாமா, அவங்க எது சுகப்பித்துறா, அல்லது அந்த பெண் குழந்தைய பூமியில மண்ணை தோண்டி புதைச்சிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட காலம். பெண் குழந்தை பிறந்து விட்டால் இவருடைய நிலைமை. அது மட்டுமல்ல, அந்த பெண் குழந்தை அப்படியே என்ன செய்யறாங்க, ஒரு வளர்த்து ஆளாகிறாங்க. அந்த பெண் குழந்தை பாலிக ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த வீட்டுல கொடி ஏற்றுவாங்க, பச்சை கொடி. அதாவது என் வீட்டுல உறவு கொள்ளக்கூடிய பெண் தயாராயிட்டா, வரக்கூடிய ஆட்கள் வரலாம், பொது இஜாசை, பொது அனுமதி. அந்த காலம் அப்படிதான் இருந்துச்சு. யாராவது ஒரு ஆண் விபச்சாரம் செய்யலன்னா அவன் ஆண் மகனாக ஆண்மையற்றவனாக கருதக்கூடிய ஒரு காலம். மாதவிடாவுடைய காலத்திலே அந்த பெண்ணுக்கு என்று என்ன செய்வாங்க, தனி இடம், ஒரு இருட்டான ஒரு சின்ன அறையை ஒதுக்கி அதுல உட்கார வச்சிருவாங்க. சபையிலையோ வீட்டுக்குள்ளோ சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தனி ஆடை, தனி தட்டு, தனி கிளாஸ், தனி உணவு, எல்லாமே தீண்டத்தக்காதவர்களாக அவர்களை ஒதுக்கி வைத்திருந்த காலம். ஒரு தந்தை தன்னுடைய சொத்தை பிரிக்கும் போது தன் பெற்ற பெண் மகளையும் சேர்த்து சொத்துல ஒரு இதுவா பிரிக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு கணவன் மூத்தாகி விட்டால் அந்த கணவனுடனே உடன்கட்டை ஏறுமாறு உயிருடன் இருக்கக்கூடிய மனைவியை அந்த எரியிற நெருப்புல தள்ளி, கணவன் எரியக்கூடிய அந்த நெருப்புல தள்ளி கொல்லக்கூடிய காலம். ஏன் நம்ம நாட்டுல கூட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து சாகடிச்ச காலம் இருந்துச்சு இல்லையா? இப்ப சமீபத்துல என்னுடைய மகளுக்கு ஒரு ஆஸ்பத்திரியில பிரசவம் சேர்ந்து அங்க ஒரு 2 நாள் தங்கினேன். அங்க கூட இருந்த ஒரு பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சம்பந்தி வீட்டுல, மாமியார் வீட்டுல பார்த்து அவங்க குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போனாங்க. பெண் குழந்தைன்னு சொன்னவொன்னா அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, நீ வீட்டுக்கு வராத, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. இப்படிப்பட்ட காலம். பெண் என்றால் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படக்கூடியவர்கள் என்ற ஒரு காலத்துல தான் ஹஸரத் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, நபியாக அனுப்பி அந்த பெண் குலத்திற்கு உயர்வை தந்தார். ஆண்களை விட ஒரு படி உயர்வானவர்கள் பெண்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சாதித்து காட்டினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பின்து பரக்கா, பெண் என்பவள் பரக்கத்துக்குரியவர் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தையோடு சேர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், ஒரு ரஹ்மத்துடைய மலக்கை அனுப்புகிறான். ஒரு ஆண் குழந்தை பிறந்து அல்லாஹ் தஆலா அந்த ரஹ்மத்துடைய மலக்கை அனுப்புறதில்லை. அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு மலக்கை சேர்ந்து விடுவான். அவங்க மூத்தாகும் போது அவங்க போவாங்க. அது அந்த மலக்குக்கு என்ன செய்வாங்க, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் கூடிய பட்டவனைகளை எழுதக்கூடிய கிராமன் காத்திபி ஹஃபதா என்று சொல்லக்கூடிய மலக்குகள். இப்படிதான் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். ஆனா பெண் குழந்தைக்கு மட்டும் ரஹ்மத்துடைய மலக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அந்த ரஹ்மத்துடைய பெண் பிறந்துச்சு சொன்னா அது எந்த வீட்டுல பிறந்திருக்கோ, எந்த தாய் தந்தைக்கு பிறந்திருக்கோ அவங்களுக்கு பரக்கத்து உண்டாகும். அந்த பெண் குழந்தையோட பிறந்த சகோதரர்களுக்கு பரக்கத்து உண்டாகும். அந்த பெண் குழந்தைக்கு நிக்கா முடிச்சு கொடுத்தா அந்த பெண் குழந்தை எந்த வீட்டுக்கு நிக்கா முடிக்கப்பட்ட போதோ அந்த வீட்டுக்கு பரக்கத்து. அப்போ அந்த பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த பெண் குழந்தை வாழுகின்ற காலம் வரை எல்லாமே பரக்கத். அந்த பரக்கத்தை உண்டாக்குவதற்காக ரஹ்மத்துடைய மலக்கு அந்த பெண்ணுடனே எல்லா நேரத்திலும். இது ஆண் குழந்தைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல.
அப்படி ஒரு சுப செய்தி சொல்லல. அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஆல ஜாரியத்தை, யார் ஒருவர் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை போதித்து நற்குணங்களை போதித்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருகின்றார்களோ அவர்களும் நானும் மறுமையிலே 2 விரலை தூக்கி காட்டினாங்க, இப்படி இருக்கும்னு சொன்னாங்க. இந்த 2 விரல் எவ்வளவு நெருக்கமா இருக்குது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இருக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? யார் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்களோ அந்த தாய் தந்தையருக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களுடைய விஷயத்திலே குர்ஆன் ஷரீஃபிலே, அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் கியாமத் வரை நீடிக்கக்கூடிய முஅஜிஸாவாக திகழக்கூடிய அந்த குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுடைய பேரிலேயே சூறாக்களை இறக்கி வச்சார். சூரத்துல் நிசா பெண்களுடைய சூரா, சூரத்துல் மரியம் ஒரு பெண்ணுடைய சூரா. இப்படிப்பட்ட சூறாக்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இறக்கி வச்சிருக்கார். எந்த ஆணுடைய பேர்ல எந்த சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கல. அது மட்டுமல்ல, பெண்களுடைய எந்த அல்லாஹ் தஆலா ஒரு வஹி இறக்குறான்னு சொன்னா நபிமார்களுக்கு இருக்கும். நபிமார்கள் யாருங்க? ஆண்கள் இல்லையா? ஆண்கள் தான் அல்லாஹ் தஆலா நபி ஆக்குவான். எந்த பெண்ணையும் அல்லாஹ் தஆலா நபி ஆக்குறதுல பெண்கள் நபியாக வர முடியாது. ஆனா எந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹியை இறக்குவானோ அந்த வஹியை பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சில பெண்களுக்கு இறக்கி. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் வஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஇ. மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய காலத்துல தாழ்த்தப்பட்ட இடத்துல யார் இந்த வருஷத்துல ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறாங்களோ அந்த குழந்தை மூலமாக தான் ஃபிரௌனுக்கு ஆபத்து என்று அவன் கனவு கண்டாடியா. அதனால அவன் என்ன உத்தரவு கொடுத்தான்? அவன் கொடுத்த உத்தரவு என்ன? இந்த வருஷத்துல தாழ்த்தப்பட்ட இடத்துல பிறக்கக்கூடிய அனைத்து ஆண் குழந்தைகளையும் கண்டவுடனே வெட்டி போட்டுங்கன்னு சொல்லு. ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வெட்டி போட்டான் அந்த காலத்துல. அப்படிப்பட்ட நேரத்துல தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன செய்றாங்க? ஒரு குகையில போயிட்டு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்து பார்த்தா அந்த ஆண் குழந்தை. இப்போ பயப்படுறாங்க. அவனுடைய ஆட்களுடைய கல்ல பட்டா என்ன ஆகும்? பெற்றோரானே கொண்டு போட்டுருவானே அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? அவங்களுக்கு வஹி இறக்குறான். வஹைனா இலா உம்மி மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரின் பக்கம் நாம் வஹி இறக்கினோம். அன் அர்திஇ, நீங்க பால் குடிப்பாட்டுங்க. ஃபைதா ஹஃப்தி அலைஹி, அவருக்கு மேல நீங்க குழந்தையை வச்சு பாதுகாத்து வளர்க்கறதுக்கு பயப்படுவீங்களேனால் பால்கை பிரியம், கடல்ல நீங்க போட்டு பால்கை பிரியம். நான் என்ன செய்யணும்? அந்த குழந்தைய நான் ராத்து இலைக்கு வஜாயிலும் மினல் முஸ்லிம், அந்த குழந்தைய உங்களுக்கு திருப்பி தர, அந்த குழந்தைய சும்மா திருப்பி தர மாட்டேன், முர்சலாக ரசூலாக ஆக்கி தரேன்னு சொன்னான். இப்போ பெண்ணுடைய விஷயத்துல அல்லாஹ் வஹி இறக்கிருக்கான். அப்படி அல்லாத எந்த ஆணுக்காகவும் அல்லாஹ் தஆலா வஹி இறக்கல. அதே போன்று அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி இறக்கணும். யா மரியம் உக்னுதி வஸ்ஜுதி வர்கஇ மஅல் ராகிஇன் ذلك من انباء الغيب نوحيها اليك. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினா அவங்கள வளர்த்து வந்த ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது இவங்க கொண்டு போய் கொடுக்காத பழவகைகள் எல்லாம் அங்க இருக்கிறத பார்த்தாங்க. அண்ணா அலக்கி ஹாதா, ஜக்கரியா கேட்கிறாங்க, மரியமே உங்களுக்கு இந்த பழவகைகள்லாம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பா மரியம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கணும். அப்படி அல்லாத ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கணும். இப்போ குழந்தை அல்லாஹ் தஆலா பெண் மக்களை எந்த வகையெல்லாம் பாராட்டணுமோ, எந்த வகையெல்லாம் கண்ணியப்படுத்தணுமோ, சிறப்புப்படுத்தணுமோ அந்த வகையெல்லாம் அல்லாஹ் தஆலா செய்து கொண்டே இருந்தான். அது மட்டுமல்ல, அந்த பெண்களுக்காக ஒரு சில சட்டங்களை அல்லாஹ் தஆலா வகுத்து கொடுத்தார். 28வது ஜுஸ் எடுத்து பாருங்க, ஆரம்ப வரி, அது சமியா அல்லாஹு கௌலல்லதி துஜாஹிலுக ஃபீ ஸௌஜிஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், ஹவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்துல அந்த கணவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த மனைவியை பார்த்து அந்தி அலைய வஹரி
என்ன நீ வந்து என்னுடைய தாய் முதுகை போல அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த காலத்துல இந்த வார்த்தையை சொன்னா தலாக் ஆயிடும், சேர்ந்து வாழ முடியாது. முக்தாரா போட்டாங்களா இல்ல இந்த காலத்துல அது போன்ற ஒரு நிலைமை. அம்மானு சொல்லிட்டு அவருக்கு முடியல, இது செஞ்சா இது சொன்னாக்கா தன்னுடைய மனைவியோட சேர முடியாது, சேர்ந்து கணவன் மனைவி வாழ முடியாதுன்னு தெரியாது சொல்லிட்டு அம்மானு போயிட்டார். அந்த சூழ்நிலையில தான் மனைவி என்ன செய்றாங்க, சிந்திக்கிறாங்க, என்ன இது இப்போ வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, இதுக்கு விளக்க வேண்டும் சொல்லிட்டு நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்னுடைய கணவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, என்ன சட்டம் இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நாயகர் ஸல்லல்லாஹு அது வரைக்கும் இருந்த சட்டத்தை சொன்னாங்க, இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நீங்க கணவன் மனைவியா வாழ முடியாது. அப்புறம் அந்த அம்மா என்ன செய்றாங்க, நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அழுகுறாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு வயசாயிடுச்சு, எனக்கு அவரோட ஆள் இல்லை, அவருக்கு என்னோட ஆள் இல்லை, பிள்ளைங்கள்லாம் வந்து பராமரிக்கப்படி பிள்ளைங்களா இருக்காங்க, இப்படி நாங்க பிரிஞ்சிட்டோம்னு சொன்னா எங்களுடைய குடும்பமே சிதைஞ்சிரும் அப்படி இப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது விஷயமா நான் முடிவெடுக்கிறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு வழி இறக்குறானா நான் சொல்லி அனுப்புறேன், நீங்க போங்க அல்லாஹ்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நேரா அந்த பெண்மணி போனாங்க, தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க, ஒளி செஞ்சாங்க, முஸல்லா வச்சாங்க, தொழுதாங்க, சஜ்தால விழுந்து அல்லாஹ்கிட்ட மன்றாடினாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷை தட்டியது, அந்த பெண்மணியுடைய துஆவும் கவலையும் அல்லாஹ்வுடைய அர்ஷை தட்டியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அந்த ஆயத்தை இறக்குறாங்க. சூராவே சூரத்துல் முஜாதலா, நபியுடனே தர்க்கம் செய்யக்கூடிய பெண் என்பதாக அல்லாஹ் அந்த சூராவை பெயரிட்டான். பெயரிட்டு நபியுடனே தர்க்கம் செய்த அந்த பெண்ணுடைய சொல்லை அல்லாஹ் தஆலா செவி ஏற்றான். அந்த பெண்ணுடைய சொல்லு அல்லாஹ்வுடைய காதிலே விழுந்துச்சு. இப்படி அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கி, இதுக்கப்புறம் எந்த கணவனாவது தன்னுடைய மனைவியை பார்த்து வார்த்தை சொன்னா தலாக்காக நிகழாது, அதற்கு குற்ற பரிகாரம் செய்தாங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சட்டத்தையே மாட்டான் ஒரு பெண்ணுக்கா. அதே போன்று ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடனே ஒரு போர்க்களத்துக்கு போறாங்களா இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். போகும்போது இரவுல ஒரு மாலை, தங்க மாலை வந்து வாங்கி போட்டு போனாங்க. பெண்களுக்கு உள்ள ஒரு ஆசை, ஏன்னா இரவுல வாங்கி போட்டு போனாங்க. போட்டு போனவங்க அந்த இரவு தங்குற இடத்துல அவங்க காலை கடனை கூட கழிக்கிறதுக்காக தூரம் போனாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தா அந்த மாலையை காணும், அந்த தங்க ஆறு சொல்றாங்கல்ல இல்லையா, அந்த ஆறு தான் காணும். அதை தேடிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சு சொன்னா கிடைக்கல, பஜ்ருடைய நேரம் வந்துடுச்சு. அந்த நேரத்துல ரொம்ப நேரம் பொறுத்து ஆயிஷா நாயகம் கையில வெறும் தான் வந்தாங்க. வந்துட்டு பாக்குறாங்க, ஆயிஷா நாயகனுடைய தந்தை ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தன்னுடைய மகளை பார்த்து சத்தம் போறாங்க, என்ன இது போல நேரத்துல இது போல வேலை செஞ்சுட்டியே, எல்லாருக்கும் வந்து இந்த தொழுவுடைய டைம் வந்துச்சு, பஜ்ருடைய நேரம் வந்துச்சு, ஒரு சைடு தண்ணி இல்ல, உன்னை எதிர்பார்த்து எங்கேயே உட்கார்ந்துருப்போம், இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே, ஒழு எப்படி செய்யறது, எப்படி குடிக்கிறது, எப்படி பஜ்ர தொழுவது அப்படின்னு சொல்லிட்டு கடிஞ்சு கொள்றாங்க. நான் மக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா அபூபக்கர் அவங்களை பார்த்து சொன்னாங்க, கோபப்படாதீங்க, என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு, என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு, அல்லாஹ் தஆலா இதுல ஒரு கை வச்சிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி முடிக்கும் போதே அல்லாஹ் தஆலா தயமம் முடியாது, அந்த நேரத்துல தான் தயமம் கடமையாச்சு. அல்லாஹ் தஆலா தண்ணி இல்லைன்னு சொன்னா நீங்க மண்ணை தொட்டு தயமம் செஞ்சு தொழுவுன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை கொண்டு வந்தான். ஒரு பெண்ணின் மூலமாக இந்த தயமம் இந்த சமுதாயத்துக்கு இந்த கவுமுக்கு கிடைச்சிருக்கு. மதீனாவுல சாத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மூத்தானோட அவருடைய மனைவி, அவங்க 2 பெண் மக்கள் இருக்கிறார். அவங்களுடைய சொத்தை அந்த கணவனுடைய அண்ணன் இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து என்ன செய்யறாரு, ஆண் மக்கள் உங்களுக்கு வாரிசு இல்லை, அதனால உங்களுக்கு சொத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த சொத்தை கொடுக்குறாரு. அப்ப சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்க, நேர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபிராத் பண்றாங்க, முறையிட்டு யார சொல்லலாம், எனக்கு ஆண் மகள் இல்ல, பெண் மக்களை வச்சிருக்கேன், நான் இருக்கேன், எங்க 3 பேருக்கும் என்ன வஜிபமே அந்த சொத்து தான், அதை எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அதுக்குள்ள சட்டத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா செஞ்சான், வராசத்துடைய ஆயத்தே இருக்கு, வராசத்துடைய ஆயத்தே அந்த பெண்மணிக்காக இருக்கு, அது சமுதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக மாறிடுச்சு. வராசத்துடைய சட்டம் நம்முடைய இஸ்லாத்துல அந்த பெண்மணி மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, கடமையாக. இப்படி பெண்மணிகளுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னா
உயர்த்தி காட்டினார்கள் அல்லாஹ்வும் ரசூலும். அப்போ ஒரு பெண்மணிய ஒரு உயர்த்தி காட்டக்கூடிய பெண்களுடைய நிலைமை வந்து 4 நிலைமை. ஒண்ணு குழந்தையா இருக்கலாம், ஒரு தாய் தந்தைக்கு மகளா இருக்கலாம், அல்லது சகோதரியா இருக்கலாம், அல்லது மனைவியா இருக்கலாம், அல்லது ஒரு பிள்ளைக்கு தாயா இருக்கலாம். இந்த 4 நிலைமைகளிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு உயர்ந்த கண்ணியத்தை தேடி கொடுத்தாங்க. இப்ப மகளா பிறந்ததுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு மகள் பிறந்துட்டா அல்லாஹ் ரஹ்மத்துடைய மலைக்கு சேர்த்து படைக்கிறான். 2 பெண் மக்களை பிறந்து பெற்று வளர்த்து ஆளாகிட்டு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட சுப செய்தி எல்லாம் அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக என்ன நிலைமை சொன்னாங்க? நம்ம வந்து ஒரு பெண் தன்னுடைய சகோதரியாக, ஒரு ஆணுக்கு சகோதரி, அந்த சகோதரியா இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணின் மூலமாக அவருக்கு கண்ணியத்தை தேடுகிறார், இஸ்ஸத்தை தேடுகிறார். இஸ்ஸத் எப்படி? ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா அவருடைய தந்தை வந்து ஜிஹாதுல ஷஹீதானவங்க இவர் வந்து ஒரு வாலிப வயசு, 22-23 வயசு. ஆனா அவருக்கு 7 சகோதரி, அவருக்கு 7 அக்கா. இந்த நிலைமையில அவருக்கு கடன் வர அதை விட்டுட்டு அவங்க மூதாயிட்டார். இது எல்லா சுமையும் யாருக்கு வந்துச்சு? ஜாபிர் அவங்களுக்கு வந்துச்சு. அந்த கடனும் அடைக்கணும், 7 சகோதரிகளையும் நிக்காஹ் முடிச்சு கொடுக்கணும், அவங்கள நிக்காஹ் முடிச்சு கொடுக்கறவங்க அவங்க பராமரிக்கணும். ஒரு ஆணால முடியாது. என்ன செய்யறாரு? அவரு நிக்காஹ் முடிக்கிறார். யாரை நிக்காஹ் முடிக்கிறாருன்னா சகீபாவை நிக்காஹ் முடிக்கிறார். அவரோட வயசுல கூடிய ஒரு விதவை பெண்ணை நிக்காஹ் முடிக்கிறார். நிக்காஹ் முடிச்சுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராரு. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ் சபைத பிக்ரா, ஜாபிரே நீங்க ஒரு வாலிப பெண்ணை, ஒரு கன்னி பெண்ணை நிக்காஹ் முடிச்சிருக்கலாமே. துலாயிபுஹா வ துலாயிபுக, அவ உன்னோட விளையாடி இருப்பா, நீ அவனோட விளையாடலாம். ஒரு சின்ன சிறுசு சொல்றாங்களா இல்லையா? அப்படி ஒரு அனுகூலமா இருந்திருக்கலாமே. ஏன் நீங்க வந்து ஒரு விதவிய வயசானவங்கள ஏன் நிக்காஹ் முடிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜாபிர் சொன்னாங்கன்னா, யார சொல்லலாம், எனக்கு அந்த ஆசை தான், நான் நிக்காஹ் முடிச்சிருக்கலாம். என்னோட வயசு கம்மியா இருக்கிற அப்படின்னா நான் நிக்காஹ் முடிச்சேன்னா அவங்க வந்து என்னோட சகோதரிகளை கண்காணிக்க முடியும் இல்லையா? நானும் சின்ன வயசு, என்னோட மனைவியும் சின்ன வயசு, அப்ப எனக்கு அக்கா இருப்பாங்க, ஏன்னா எனக்கு தங்கச்சி இருப்பாங்க. ஒரு தாயுடைய அந்தஸ்துல இருந்து அவங்களுக்கு வந்து போதனைகளை, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா அந்த பெண்ணையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆகணும்னு சொன்னா நான் கொஞ்சம் வயசு மூத்தவங்களா நிக்காஹ் முடிச்சாதான் அந்த வேலையை அவங்க செய்வாங்க, அந்த கர்மத்தை அவங்க செய்வாங்க. என்னுடைய சகோதரிகளுக்காக நான் என்ன செஞ்சேன்? என்னுடைய ஆசையை கூட நான் வந்து புறக்கணிச்சுட்டு நான் சகீபாவை நிக்காஹ் முடிச்சேன் என்பதாக ஜாபிர் சொன்னதாக ஹதீஸ். அப்போ ஒரு சகோதரன் என்ன செய்யும்? சகோதரிகளை கண்காணிக்கும் போது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இஸ்ஸத்தை, அவங்களுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா கூட்டி தருகின்றான். அப்ப சகோதரியாக இருக்கும் போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா? அவங்களுடைய இஸ்ஸத்தை அல்லாஹ் தஆலா கண்ணியமாக கூட்டுகிறான். அடுத்ததாக ஒரு பெண்மணி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு மனைவியா இருப்பாங்க, ஒருத்தருக்கு மனைவியா இருப்பாங்க. மனைவியா இருக்கும் போது அந்த மனைவியை கிட்ட அந்த மனைவி பத்தி, அந்த பெண்மணியை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹியாருக்கும் யார், உங்கள சிறந்தவங்க யாருன்னு சொன்னா, உங்களுடைய மனைவி இடத்துல யார் நல்ல பேர் வாங்குறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. ஆனா ஹைருக்கும் யார், நான் என் மனைவி கிட்ட நல்லவன் அப்படின்னு பேர் வாங்கிட்டேன். யாராவது சொல்ல முடியுமா? மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்குறது அவங்களுக்கு சாத்தியமா? அவள் சீக்கிரம் லேசான விஷயம், சீக்கிரம் கிடைக்காது. அந்த பேர் கிடைக்கும். என்ன ஒரு நிக்காஹ் மஜ்லிஸ்ல வந்து என்ன செய்றாங்க? இவன் போல வாழணும், அவரை போல வாழணும், பூவும் நாரம் போல, வானத்தை நிலவும் போல, இந்த நபியை போல, அந்த நபியை போல, அந்த சஹாபியை போல வாழணும்னு சொல்றாங்க. யாராவது என்னையே என்னுடைய மனைவி போல வாழணும்னு சொல்ல முடியுதா? அதுக்கு சாத்தியமாவது? அதுக்கு தகுதியாவது? சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னை பார்த்து என்னை போல வாழுங்க, நான் என்னுடைய மனைவி இடத்துல எப்படி நடந்து கொள்றேனோ அது போல நீங்க வாழுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவங்க யாருன்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் நம்ம இந்த காலத்துல இருக்கிற மாதிரி ஒரு மனைவி வச்சில்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனைவி வச்சில்ல. ஒரே நேரத்துல 11 மனைவி, ஒரே நேரத்துல
அப்ப அவங்களுக்கு மத்தியில அவங்க சக்கரத்தையும் சொல்லுவாங்களா இல்லையா, அவங்களுக்கு மத்தியில எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இருக்கும். அவங்க எல்லாத்தையும் எப்படி அனுசரிச்சு போனாங்க. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறமையாக இருந்தது. அந்த வகையில ஒரு மனைவியிடத்துல நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய அவுலியா ஒருத்தர் இருந்தார், இறைநேசர். அவர் வெளியே போயிட்டார். வெளியே போன உடனே மனைவி என்ன செய்யறாங்க, வீட்டை விட்டு வெளியே அப்படியே வாசல்ல முற்றத்தை பாக்குறாங்க, வானத்தை பாக்குறாங்க. ஒருத்தர் அப்படியே பறந்துட்டு போறார், நல்ல வட்டம் போறார். அது எப்படி அந்த வட்டம் எப்படி வட்டமா சுத்துமோ அது போல வானத்துல பறக்கிறார். பறந்துட்டு அப்படி பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருந்தாங்க. நல்லா பரவாயில்ல, நல்லா இது போல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சாங்க உட்காந்து. அந்த நேரத்தில் அவர் கணவர் என்ன செஞ்சாரு, வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தவொடனே நீயே பேரே அவளியான்னு சொல்ற. இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒருத்தரை பார்த்தா வானத்துல அப்படியே பறந்த வட்டம் போட்டார். அவளியானா அப்படி இருக்கணும் அப்படின்னு. அது நான் தாண்டி சொன்னா, அது நான் தாண்டி பறந்தேன் அது போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓ அதான் போன் பண்ணலாம் இருந்துச்சா, நீங்க பறக்கும் போது நினைச்ச நீயா தான் இருந்துச்சு. பெரிய இறைநேசர் தான். ஆனா மனைவி வீட்டு நல்ல பேர் வாங்க முடியுதா? வாங்க முடியாது, சீக்கிரம் வாங்க முடியாது. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அத்தனை மனைவிமார்களிடத்திலும் என்னுடைய கணவரை போல ஒரு நபர் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துட்டாங்க. ஒரு பெரிய இறைநேசர் அல்லாமா அபுல் ஹசன் ஷர்கானி ரஹ்மத்துல்லாஹி, பெரிய இறைநேசர். அவர்கிட்ட பல நாட்டுல இருந்து என்ன செய்யறாங்க பயிர் வாங்கிட்டாங்க, புரியுது இருக்காங்க. அவரை சந்திக்கிறதுக்காக அவர் சமர்க்கத்தை சொல்லுகிற நாட்டில் இருந்தார். அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாலிபர் என்ன செய்யறாரு, பக்தாதுல இருந்து வர்றாரு. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி பிளைட் வசதியோ ட்ரெயின் வசதியோ கிடையாது. அவர் ஏதோ ஒரு வாகனத்துல அல்லது நடந்து வந்தார், ரொம்ப கழிப்பா வந்தார். ரொம்ப நாள் நடந்து என்ன செய்யறாரு, ஷேரை சந்திச்சுட்டு போலாம் அப்படின்னு வர்றாரு. ஷேரை சந்திக்க வந்தவர் என்ன செஞ்சாரு, ஷேருடைய வீட்டை கதவு தட்டார். கதவு தட்ட உடனே உள்ள இருந்து பெரிய குரல், பயங்கரமான குரல், யாரு யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும், ஷேரை சந்திக்கலாம் வந்தேன். உடனே வேலை இல்லை, அந்த ஆளுக்கு வேலை இல்லை, அது ஏதாவது காட்டு பக்கம் இருப்பாரு, போ அங்க தேடி போ அப்படின்னு சொல்றாங்க. இவர் நினைக்கிறாரு, ஷேர் எவ்வளவு பெரியவங்க, அவங்க சந்திக்கிறதுக்கு எந்தெந்த நாட்டுல இருந்தா இப்படிப்பட்டவங்களாம் வராங்க, அவருக்கு வாய்ச்ச மனைவி இல்லையா அப்படின்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டே என்ன செய்யறாரு, மனசுல நினைச்சுக்கிட்ட சரி காட்டு பக்கம் சொன்னாங்களே சொல்லிட்டு காட்டு பக்கம் போற. போன உடனே வழியில பார்த்தா அந்த ஷேக் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, காட்டுல உட்காந்து திக்ர் செஞ்சாங்கன்னா சிங்கம் முதல் கொண்டு அவங்க பக்கத்துல உட்காந்து திக்ர் செய்யணும். சிங்கத்து மேல எப்படி ஷேக் மகன்லாம் உட்காந்து தலைவாணி சொல்லி கை ஊனிட்டு இருப்பாங்க, அது போல சிங்கத்து மேல கை போடுன்னு அவங்க என்ன செய்வாங்க, திக்ர் செய்வாங்க. சில சமயம் சிங்கத்து மேல உட்காந்து வருவாங்க அவங்களும். அப்படிப்பட்ட ஷேக் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஷேக் என்ன செய்யறாங்க, அந்த வழியா வந்துட்டு இருக்காங்க, பக்கத்துல சிங்கம் வந்துட்டு இந்த நபர் யார் பக்தாதுல வந்தார்ல அந்த வாலிபர், அவர் என்ன செய்யறாரு, ஷேக்கை பார்த்து சலாம் சொல்லுவாங்க, வாலிபர் சொல்லுவாங்க. ஷேக்குமார்கள்லாம் அப்படியே ஒரு நபரை பார்த்தாங்கன்னா அவங்களோட முகத்தை பார்க்கும்போது அகம் தெரியும். அவங்க முகத்தை பார்த்தாலே அகத்தின் அழகு முகத்தை தெரியும் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப தெரிஞ்சுக்கிச்சு, ஓ ஏதோ பார்த்துட்டு என்ன வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஆரம்பிச்சாங்க, என்ன ஷேக் என்ன ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்படிப்பட்டவங்கலாம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த மணி விட்டா வேற மணி இல்லையா, ஏன் இப்படிப்பட்டவங்க தான் வாழ்றீங்க, தலாக்கு அவங்களை அனுப்பிச்சு விடலாம அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு. அப்ப ஷேக் சொன்னாங்கன்னா ஒரு 2 விஷயம் சொன்னாங்க. என்ன விஷயம் சொன்னாங்க, இல்ல நான் வீட்டுல அப்படிப்பட்ட மனைவி கிட்ட அடங்கி இருக்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா இது போன்ற வனவனைகள்லாம் எனக்கு அடங்கிடுச்சு. நான் வீட்டுல அப்படிப்பட்ட மனைவி கிட்ட அடங்கி இருக்கிறதுனாலதான், அவங்களை அனுசரிச்சு போறதுனாலதான் காட்டுல இருக்கிற வனவனைகள்லாம் எனக்கு அடங்கி வச்சிருக்காங்க அல்லாஹ் தஆலா. ரெண்டாவதா சொன்னாங்களா, நீ சொன்ன மாதிரி நான் தலாக் விட்டுருவேன், நான் தலாக் விட்டா அந்த பெண்ணை வேற யாரும் நிக்க முடியும், வேற யாரா நிக்க முடிச்சுக்க மாட்டாங்க. அதனால நான் என்ன செய்யல, தலாக் விடல. அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட அப்படி நடந்துட்டாலும் எனக்காக என்னுடைய மூலமா பிறந்த குழந்தைகளை அவன் நல்லா பார்த்துக்கிறான். அதனால நான் அவருடைய இந்த டார்ச்சர்ல நான் தாங்கிட்டு என்ன செய்யறேன், வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன்.
எவ்வளவு பெரிய இளைஞர்களா இருந்தாலும் மனைவிடத்துல 2 பேர் வர்றது சாத்தியமா? ரொம்ப கஷ்டம், முடியாத விஷயம். அந்த விஷயத்தை தான் வந்து சரி அவன் சொல்லி காட்டுறான். நம்முடைய கலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதியா இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய கிலாபத்துல இருந்த ஒரு நபர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியை பத்தி ஷிகாயத் பண்ணுறதுக்காக வர ஜனாதிபதிக்கு வர. ஜனாதிபதி வீட்டுக்கு வந்தா ஜனாதிபதி வீட்டுல அவங்க மனைவியோட குரல் ரொம்ப உயரமா, ரொம்ப என்ன ரொம்ப அதிகமான குரல், சவுண்ட் அதிகமா வரும். அவர் வந்து பார்த்தார், ஆஹா நம்ம மனைவி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இருந்தா ஜனாதிபதி வீட்டுல அதை விட அதிகமா இருக்குது, என்ன ஜனாதிபதி வீட்டுல அதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மனதில் நினைச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை எப்படி சொல்லுது, இங்க நம்ம சொல்றோம் அந்த விஷயத்தோட பெருசா நடக்குதுங்க, நம்ம போய் இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு என்ன செய்யற அப்படியே திரும்ப போறாரு. அப்போ உள்ள வந்து உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, அவர் கூப்பிட்டாங்க, நண்பரை வாங்க, எங்க வந்தீங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, ஏதோ சொல்லாம திரும்ப போறீங்க. இல்ல கலீஃபா அவர்களே, என் மனைவி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு வந்தேன், இங்க வந்து பார்த்து அதோட பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு சொல்லி திரும்ப போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உமர் சொன்னாங்களா, அந்த நண்பரை பார்த்து சொன்னாங்களா, மனைவி சொன்னாங்களா, மனைவி சொன்னா அப்படிதான் இருக்கும் சொன்னா, என்னஹா தப்பாஹத்துல் லிதஆமி, என்ன அவன் மனைவி எனக்கு உணவு சமைச்சு கொடுக்குறாங்க, வகஸாலத்துல் லிதியாபி, என்னோட ஆடைகள்லாம் துவைச்சு போடுறேன், என்ன முர்லியாத்துல் லிஅவுலாதி, நான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு பால் குடிப்பாங்க, முஸ்கினத்துல் லிநஃப்ஸி, எனக்கு இச்சை ஏற்படும் போது என்னுடைய இச்சையை ஹலாலான முறையில நிறைவேற்றி தரார், என்னுடைய ஆசையை நிறைவேற்றார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கொஞ்சம் கோவப்பட்டா, நம்மளை எதிர்த்து பேசுனா என்ன செய்யலாம், கொஞ்சம் சகிச்சுக்கிறதுல தப்பு இல்லையே, கொஞ்சம் சகிச்சு போறதுல தப்பு இல்லையே. அதனாலதான் வந்து என்ன செய்யறேன், அவன் சட்டம் போடும்போது நான் சைலண்டா இருக்கேன். யாரு எப்படிப்பட்டவங்க, எந்த ஜனாதிபதியை பார்த்தா உலக நாடுகள் எல்லாம் அஞ்சு பயந்து நடுங்கியச்சோ அப்படிப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள். கண்ணியத்தை போய் அல்லாஹ் நல்லே. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னா, மனைவி இடத்துல நல்ல பேர் வாங்குறது சாத்தியமா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலும் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னி உஹிப்பு அன் அகூன மக்லூபன் கரீமா, நான் என் மனைவி கிட்ட தோத்து போறது விரும்புறேன், என்னோட மனைவி கிட்ட தோத்து போறத நான் விரும்புறேன். மனைவி கிட்ட தோத்து பாருங்க, வாழ்க்கையில ஜெயிக்கும். மனைவி கிட்ட தோத்து போனா அந்த அந்த குடும்பம், அந்த வாழ்க்கை, அந்த கணவன் தன்னுடைய வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகம் ஒரு இடத்துல ஒரு மைதானத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல வந்து என்ன செய்றாங்க, ஓட்டப்பந்தயம் அமைக்கிறாங்க. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்றுறாங்க. ரெண்டாவது தடவை போகும்போது என்ன செய்றாங்க, ஆயிஷா நாயகம் வெற்றி பெறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து 40 ஆண்களுடைய சக்தி பெற்றவங்க, அவங்க ஜெயிச்சது முடியாதா, அவங்க ஜெயிக்க முடியாதா? அவ்வளவு சக்தி பெற்றவங்க எதுக்காக, மனைவிக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வரணும். நம்ம தோத்து அவங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கணும், அதுதான் சந்தோஷம், அதுதான் சந்தோஷம். விட்டு கொடுத்து வாழ்வதற்கின்றதே இதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வச்சாங்க. அப்போ நம்ம கணவன்மார்கள் என்ன செய்யணும்னா, மனைவியை அனுசரித்து போகக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா அந்த மனைவியை பத்தி, அந்த பெண்களை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து கண்ணாடி குழுவை போன்றவர்கள், கண்ணாடி பெண்கள் வந்து கண்ணாடியை போன்றவர்கள். நீங்க ஏதாவது சொல்லி உடைச்சிட்டீங்கன்னா மறுபடியும் ஒட்ட வைக்கிறது கஷ்டம், மனசே சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள. சில கணவன்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, வெளி உலகத்துல எப்படி இருக்கிறாங்களோ ரஃப் அண்ட் டஃபா, ஆபீஸ்ல போனா நான் எம்டி, நான் மேனேஜர், அதே போல வீட்டுல வந்து இருக்கணும்னு பார்ப்பாங்க. வெளி உலக விருப்பம்லாம் வந்து வீட்டுல காட்டுவாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது செருப்பை காட்டுற இடத்துல நம்முடைய விருப்பையும் காட்டிட்டு போயிடும். செருப்பை காட்டுற இடத்துல நம்முடைய விருப்புகளை என்ன செய்யணும், இங்கேயே கலட்டி விட்டு போயிடும். வீட்டுக்குள்ள போனா சராசரி ஒரு ஆணை போல, சராசரி ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல, தன்னுடைய பிள்ளைகளிடத்துல அனுசரிச்சு வரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் வாழ்ந்து காட்டாங்க. சும்மா என்ன செய்வாங்க, மனைவி இடத்துல போனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க செய்யற வேலைகள்ல கூட
அப்படி அதனால நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நாயகம் சொல்லல. நமக்கு வழிகாட்டி இருக்காங்க, இதெல்லாம் செய்யுங்க சொல்லு. என்னத்துக்குரிய எல்லாத்தே ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவி எப்படி வாழணும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் நாயகம் சொல்லுவாங்க. குடும்பத்துல கணவன் மனைவி எப்படி வாழணும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் நாயகம் சொல்லலாம். ஒரு கணவன் மனைவி என்ன செய்யறாங்கன்னா 2 பேரும் சரியா பேசுகிறது, சரியா பேசுகிறது இல்ல, ஜானமானியா ஏதாவது வேணும்னா இவர் ஒண்ணு சொல்லுவாரு, யார் பையன் பேசுற மாதிரி அவங்க அதை புரிஞ்சுதான் செஞ்சு வைக்கணும். ஒரு நாள் என்ன செஞ்சா கணவன் என்ன செஞ்சாரு, காலையில எனக்கு 5 மணிக்கு வேலை இருக்கு, 5 மணிக்கெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்து அப்படின்னு எழுதி என்ன செஞ்சா வச்சுட்டு எழுதி மனைவியோட தலைவாணி கீழே வச்சுட்டாரு. அவங்க படுக்க போறவங்க தலைவாணெல்லாம் வந்து போட்டு படுப்பாங்களா இல்லையா, அவங்க பார்த்தாங்க கணவன் எழுதி வச்சிருக்காரு 5 மணிக்கெல்லாம் எழுதி கொடுத்து. என்ன செஞ்சாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. காலையில 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன், எழுப்பி விடல. 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். 7 மணிக்கு எழுந்து கணவன் செஞ்சா கொஞ்சம் கத்துறாரு. 5 மணிக்கு எழுதி கூட சொன்னா எழுதி போட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. மனைவி என்ன செஞ்சாங்க, அவங்க கண்ணு காட்டினாங்க, அவருடைய தலைவாணி கண்ணு காட்டினாங்க, கணவனுடைய தலைவாணியை கண்ணு காட்டினாங்க. அவர் என்ன செஞ்ச தலைவாணி எடுத்து பார்க்கிறாரு, 5 மணி ஆகிவிட்டது, எழுந்திருக்கும். எழுதி என்ன சீட்டு வச்சுட்டாங்க. நீ எப்படி நடந்துக்கிறியா அப்படின்னு என்ன செய்யறான், உன்னுடைய உடல் உறுப்புல இருந்து ஒரு எலும்புல இருந்தா உன்னுடைய மனைவி படிக்கணும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற கோபம் ரோசம் எல்லாம் அவங்களுக்கு இருக்குல்ல, உன்னுடைய உறுப்பு தானே, அவன் உன்னுடைய பாவம் தானே, உன்னுடைய ஜுசு தானே. அவங்களுக்கு தான் அந்த கோபம் இருக்காது இல்லையா, ரோசம் இருக்கா இல்லையா. நீ எழுதி ஒரு வார்த்தை என்ன 5 மணிக்கு எழுதி போட சொன்னா எழுதி போட்டுருப்பான். நீ அதை சொல்ல வச்சுக்கிட்டு சீட்ல எழுதி தலைவாணிகள் வச்சு அவங்க சீட்ல எழுதி என்ன செய்ய மாத்த மணிக்கு வச்சு. ஆனா நாயகம் சொல்லலாம் பெண் இடத்துல எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நம்ம தான் என்ன செய்யணும், அதை கண்ணியமா அவங்க எப்படி நடக்கணும் என்பதை அவங்களுடைய ரசூல் சல்லல்லாஹு போதித்து காட்டுறாங்க. மனைவி கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு டைம் ஒதுக்குனாலே போதுங்க. கணவன்மார்கள் இல்ல, நேரம் ஒதுக்குறது இல்லை. மனைவி கிட்ட பேசுவதற்காக நேரம் ஒதுக்குறது இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல ஆயிஷா நாயகத்தை பார்த்து கேட்பாங்களா, கல்லிமி ஆயிஷா, ஆயிஷா என்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. யாரு மனைவி பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எவ்வளவு அன்னோனியமான வார்த்தை. ஆயிஷா என்ன கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே, கதை சொல்லுங்க. ஆயிஷா நாயகத்தை பார்த்து உன் கதை ஏதாவது தெரிஞ்சா சொல்ல, நான் கேட்டுக்கிறேன். தூங்க போற நேரத்துல ஆயிஷா நாயகம் கதை சொல்லுவாங்கன்னா, ஒரு கதை இல்ல 2 கதை இல்ல, ஹதீஸ்ல வந்து 11 கதை சொன்னேன். 11 கதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஆர்வமா கேட்டாங்க. முழுமையா கேட்டு முடிஞ்ச பிறகுதான் தூங்கினாங்க. நம்ம ஒரு விஷயத்தை பேச போனா இன்னொரு விஷயத்துக்கு போனா நான் போத டைம் ஆச்சு பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும், ஒரே இடத்துல அவங்கள செல்லிட்டாங்க. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய என்ன செஞ்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே போன்று மனைவி இடத்துல எப்படி கையாளணும், மனைவியிலே சொல்லா நம்ம ஒரு மனைவி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம். நான் சொல்லாங்க ஒரே நேரத்துல 9 மணி இதை பார்த்துதான் ஒரு சில பிள்ளைங்க என்ன, ஒரு சில கல்யாணம் ஆகக்கூடிய வாலிப வயசு வந்துச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு அவங்க கேட்கும் போது வேணாம் 2 வருஷம் போட்டோம் அப்படின்னு பயப்படுறான். ஏன்னா அங்க நடக்கிறது அவங்க அத்தா அவங்க நடக்கிறது, அண்ணன் கல்யாணம் பண்ணவன அண்ணன் மனைவி இருக்குது, இதெல்லாம் அவங்க பார்க்கறான். பார்த்தவொடனே இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அவனை கன்வின்ஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி செய்ய சொன்னா அவரு செய்யறான். பார்த்துட்டு சரி ஏதாவது செஞ்சு முடிங்க அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, வீட்டுல ஒரு 4-5 பொண்ணுடைய போட்டோ எடுத்து காட்டுறாங்க. எந்த பொண்ணு வேணும் பார்த்து சொல்லி செலக்ட் பண்ணி சொன்னா அது ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, தண்டவாளத்துல தலை வைக்கிறது முடிவாயிடுச்சு, வர ட்ரெயினர் வைகியா இருந்தாலும் பாண்டியனா இருந்தாலும் முடிவான பிறகு ஏதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றான். இதுதான் வந்து அவங்க வாழ்க்கை வெறுத்து பேசக்கூடிய அளவுக்கு என்ன செய்றாங்க, ஒரு சில பெண்மணிகள் என்ன செய்றாங்க, அவங்க கணவன்மார்கள் நடந்து கொள்ளக்கூடிய டார்ச்சி செய்யக்கூடிய முறைகள் இருக்கின்றது. இதனால் வாழ்க்கை வீணாகி விடக்கூடிய அளவுக்கு ஒரு சில பெண்மணிகள் இதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவமா கையாண்டாங்க. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, ரமலானுடைய காலம், நான் யாத்திரையாக இருக்க போறேன், கடைசி 10 எப்போ ரசூலுல்லாஹ் 10 நாள் யாத்திரையாக இருக்க போறேன். அப்ப நாயகம் ஆயிஷா நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஆசையா இருக்கு, நானும் இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு மட்டும் சரி என்னோட இருந்ததுக்கு உனக்கு அனுமதி தரேன். அப்ப மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடாரம், ஒரு டென்ட் போட்டாங்க, ஒரு திரை போட்டாங்க. ஆயிஷா நாயகம் ஒன்னு போட சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டு வந்து பாக்குற
ஒரே பள்ளிவாசல 10 டென்ட் 10 கூடாரம் பள்ளிவாசல அப்படியே அடைச்சி இருக்கிறதே சின்ன பள்ளிவாசல் 10 திரை போட்டதுல என்ன ஆகும் இடமே அடைச்சி ரசூலா வந்து பார்த்தாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. மனைவிமார்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இடத்துல ஒரு 2-3 மனைவி இருந்தாங்கன்னா இவங்க என்ன நடக்குது ஒரு கனவு வந்து இவங்க ஒரு சலுகை கொடுத்தாங்கன்னா அதே சலுகை அவங்க கொடுக்கலையே சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. அப்ப ஆயிஷா நாயகி என்ன செஞ்சாங்க ரசூலா எனக்கு வந்து இப்படி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க நானும் ரசூலா கூட ஏத்திக்காம இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்க அப்ப ஆயிஷா நாயகி மட்டும்தான் ஒரு சட்டமா எங்களுக்கு அந்த சலுகை ரசூலா நானும் இருக்க சொல்லிட்டு எல்லாரும் 10 கூடாரம். அப்ப ஆயிஷா நாயகி ரசூலா என்னது எப்படி கையாளாங்க வந்து பார்த்து சொன்னாங்க கூப்பிட்டு ஆயிஷா நாயகி கூப்பிட்டு நான் உனக்கு தானே சொன்னேன் நீயே மற்றவங்க சொன்ன அப்படின்னு கேட்க ஆயிஷா நாயகி சொல்றது என்னன்னா என்னை ஏன் செஞ்ச ஏன் இப்படி செய்யல அப்படின்னு இது வரைக்கும் கேட்டது இல்ல சொல்லுங்க. ஏன்னா அவங்க கேட்கல ஏன் அப்படி உனக்கு ஒண்ணு சொன்னா அவங்க ஏன் நீ போய் எல்லாருமே சொன்ன அப்படின்னு கேட்கல. மற்ற மனைவர்களை கூப்பிட்டு நான் ஆயிஷாக்கு மட்டும் தானே வந்து என்ன செஞ்ச அனுமதி கொடுத்தேன் நீங்களா ஏன் நின்று போட்டீங்க என்றும் கேட்க ஒரே வார்த்தை சொன்னாங்க இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இல்லை இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இல்லை அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒண்ணு பார்த்துட்டு உடனே காரியாச்சு. இதுதான் மனைவிமார்களை அனுசரிக்கக்கூடிய விதம். மனைவிமார்களை அனுசரிக்கக்கூடிய விதம். அந்த வருஷம் யாத்திகாஃப் இல்லை ஆனா மறு வருஷம் 20 நாள் இருந்தாங்க. மறு வருஷம் 20 நாள் இருந்தாங்க. போன வருஷம் நடந்த மாதிரி இந்த வருஷம் நடந்த கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க மனைவிமார்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போகணும் மனைவிமார்களுக்கு அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா சந்தோஷம் இல்லையா அதனால நீங்க ரம்ஜான் முடியறவங்க நீங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தோடனே எல்லா மனைவிகளும் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அம்மா வீட்டு இல்லை. ஏன்னா அவங்க வந்து போர்க்களத்துல யஹூதியுடைய மகளா போர்க்களத்துல அவங்களுடைய தந்தை யஹூதியா இருந்து எதிர் திசையில ஒரு எதிரி கொடி மலையில போருக்கு வந்தாரு அதுல இவங்க கொல்லப்படுறாரு. இவங்க என்ன செய்யறாங்க கைதியா பிடிக்கப்பட்டவங்க சஃபியா ரலியல்லாஹு கைதியா பிடிக்கப்பட்டவங்க அவங்கள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக ஆக்கி கைது. அப்ப அவங்களுக்கு அம்மா வீடு இல்லை. அப்ப சஃபியா ரலியல்லாஹு மட்டும் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய வீட்லயே ரசூலுல்லாஹ் வீட்டுல தங்க வச்சுட்டு இவங்க யாத்திகாஃப்ல இருந்தாங்க. யாத்திகாஃப்ல இருக்கும் போது இவங்க மட்டும் தனியா இருக்கிறாங்களே எல்லா மனைவியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு மனசு வருத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சஃபியா ரலியல்லாஹு அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு இரவு நேரத்துல என்ன செய்வாங்க பேசிட்டு இருப்பாங்க. சஃபியா அப்பதான் பேசணும். அப்ப கொஞ்ச நேரம் பேசணும் சஃபியா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்களா ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும் நீங்க ஏத்திகாஃப்ல இருக்கீங்க ரமலானுடைய மாசமா இருக்குது நிறைய இபாதத் செய்வீங்க ஏன் பேசிட்டு உங்களுடைய இபாதத் வீணாக்க கூடாது நான் கிளம்பணுமா இல்ல சஃபியா இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறேன் இப்படியே நடுஞ்சாம வரைக்கும் பேசுவாங்க. பேசிட்டு என்ன செய்வாங்கன்னா நான் வந்து உங்க வீட்டுல விட்டு வரேன் யாரும் சொல்ல நீங்க ஏத்திகாஃப்ல இருக்கீங்க வெளியே வரக்கூடாது இதை விட அது வெளியே வர இதை விட என்னோட மனைவியை கொண்டு போய் சேவா வீட்டுல சேர்க்கிறது என்னுடைய பொறுப்பு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கொண்டு போய் மனைவியை சேவா வீட்டுல வந்து ஏத்திகாஃப்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது ஹதீஸ். அப்ப மனைவிமார் இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அந்தஸ்தோட நடந்தாங்க எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தாங்க என்பதை நம்ம சிந்திக்கணும். அது மட்டும் இல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வஹி வரும்போது வஹி வந்துச்சா இல்லையா சம்மிலூனி இராக்குவையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முதல்ல அவங்க அழைச்சி அவங்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை இறக்கம் கொடுக்கும்போது முதல்ல வஹியை அனுபவிக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு பெரிய பயம் ஏற்பட்டு குளிர்ச்சிடும். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா எங்க வராங்கன்னா அவங்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வந்து என்ன செய்றாங்க சம்மிலூனி போத்தி விடுங்க குளிருது ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போத்தி விட்டு அவங்க சொன்னாங்க என்னங்க லா யஸ்ரிகல்லாஹு அல்லாஹ் தஆலா அவங்கள எப்பவும் கேவலப்படுத்த மாட்டான். என்ன நீங்க வந்து என்னங்க தஸ்லீல் ரஹீமா நீங்க வந்து உறவுகளை சேர்ந்து வாழ்றீங்க தஹ்மீலுல் கல்ல இல்லாதவங்களுக்குலாம் என்ன செய்யுங்க அவங்க கஷ்டத்தை நீங்க சுமந்து கொள்றீங்க தக்ஸிபுல் மஅதூமா இல்லாதவங்களுக்குலாம் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்குணமுடைய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட கேவலத்தை கொடுக்க மாட்டான் உங்களுக்கு கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க அல்லாஹ் தஆலா நபியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு இறங்கியது குர்ஆன் என்பதை விளக்கியது அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ நுபுவத் பிறந்தது ஒரு பெண்ணுடைய மடியில அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவருடைய மடியில தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் வந்துருச்சு. நுபுவத் மலையை கூட
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய நெஞ்சில சாந்திட்டு அந்த நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க நிக்கிறாங்க. அவங்களே பார்க்கறாங்க. அவங்க பாக்கெட்ல ஒரு மிஸ்வாக் இருக்குது. அந்த மிஸ்வாக்கையே பார்க்கறாங்க. ஆயிஷா நாயகம் இதையும் பார்க்கறாங்க. அதையும் பார்த்துட்டு என்ன செய்றாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு மிஸ்வாக் செய்யணும் ஆசையா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமா எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டின உடனே அந்த மிஸ்வாக்கை வாங்கி பின்பக்கம் எந்த பக்கம் அவங்க கடிச்சு அவர் பக்கம் வைக்கிறது அந்த பக்கத்தை விட்டு அந்த பக்கத்துல ஆயிஷா நாயகம் தங்களுடைய பற்களால் அந்த மிஸ்வாக்கை கடிச்சு மென்மையாக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில மிஸ்வாக் செஞ்சுருவாங்க. அந்த மிஸ்வாக் அதுதான் நாயகம் ஆயிஷா நாயகனுடைய எச்சம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வாயில் பட்டுச்சு. அதோட அவங்களுடைய ருஹ் பிரிஞ்சு. அப்போ நுபுவத் உருவானது அன்னை ஹதீஜா நம்முடைய பெண், அவங்களுடைய மனைவி, அந்த பெண்ணுடைய மடியில. நுபுவத் மறைந்தது ஆயிஷா அவங்களுடைய நெஞ்சு. இந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணினத்துக்கு அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணியம் காத்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா, எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துல பெண்ணினத்துக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலும் உயர்ந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்தார்கள் என்பதற்கு இந்த விஷயங்களை சொல்றாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்தஸ்தை, அவங்க பெண்ணினத்துக்கு கொடுக்கிற அந்தஸ்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பெண் தன்னுடைய மகளாக பிறக்கும் போது, சகோதரராக இருக்கும் போது, மனைவியாக இருக்கும் போது, கடைசியா தாயாக இருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தஆலா மக்களை பார்த்து என்ன சொன்னா, முதல் கட்டளை என்ன கொடுக்குறான்னா, அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ் தஆலா தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படி முதல் கட்டளை போறானா. இரண்டாவது கட்டளை என்ன சொல்றானா, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய கட்டளைக்கு அடுத்து சொல்லக்கூடிய இரண்டாவது, அதை தொடர்ந்து வரக்கூடிய கட்டளை என்று சொன்னா, தாய் தந்தைக்கு மதிக்கிறார், அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, கிருபையுடனே கண்ணியத்துடனே அவங்களை பாருங்க, அவங்களோட நடந்துங்க. வலா தகுல் லஹுமா உஃப், அவங்களை பார்த்து சீ என்ற வார்த்தை கூட சொல்லாது. அவங்க உங்க வயிற்றுல வச்சு சுமக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சொல்றாங்க. ஒரு பெண்மணி குழந்தை பெற்றெடுக்கும் போது அந்த பிரசவ நேரத்தில் ஏற்படக்கூடிய வலி இருக்குது இல்லையா, அந்த வலியை பொறுத்துக்கிறாங்க இல்லையா, அதுக்காக அல்லாஹ் தஆலா ஒரு மக்பூலான ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மை. இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு, இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க எப்படி எல்லா பாவங்களும் நீங்கி பரிசுத்தமானாங்களோ, அது போல ஒரு பெண்மணி அதாவது பிரசவம் ஏற்பட்டு அந்த வலியை தாங்கி கொண்டாங்கன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு எப்படி அந்த ஹிஜ்ரத் இதுக்கு முன்னாடி இந்த பாவங்கள்லாம் கழிஞ்சிருக்கு, இஸ்லாம் அதுக்கு முன்னாடி இந்த பாவங்கள்லாம் கழிஞ்சிருக்கு, ஹஜ் செஞ்சா அவங்களுடைய பாவங்கள்லாம் கழிஞ்சு பரிசுத்தமாயிறாங்க. அது போல பெண்மணிகளுக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, குழந்தை பெற்றெடுக்கும் போது இருக்கக்கூடிய சுமைகளை, கஷ்டங்களை அவங்க தாங்கி கொண்டா அவங்க எல்லாம் தான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஹதீஸ். ஒரு நபர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல தன்னுடைய வயதான தாயை கூடல வச்சு சுமந்துக்கிட்டு அப்படியே அங்கே ஊர்ல இருந்து மக்காவுக்கு காபத்துல்லாஹ் தவாப் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கொஞ்சம் செஞ்சுட்டேனா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு நாள் இரவு அவங்க வயிற்றுல இருக்கும் போது நீ காலால் உதைக்கும் போது அவனுக்கு ஏற்பட்ட வலி இருக்குதுல்ல, அது பொறுத்துட்டாங்களா இல்லையா, அந்த வலிக்கு கூட நீ செஞ்ச சிரமத்தை ஆகாது. இந்த அளவுக்கு தாயுடைய அந்தஸ்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உயர்த்தி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, அது ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹா, சொர்க்கம் என்பது தாயின் காலடியில் இருக்கிறது. தாய் தந்தையருக்கு நீங்கள் ஹிதமத் செஞ்சு அவங்களோட துஆவை பெற்றுக் கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக தாயுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொடுத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ 4 விதமான நிலைமை ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய 4 நிலைமைகள், குழந்தையா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாயா இருக்கலாம். இந்த 4 நிலைமைகளிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்து ஒரு மகத்தான உயர்வான அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க. இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிய அந்தஸ்து கொடுத்தது போல எந்த மதமும் எந்த தலைவரும் சொல்லல. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனா பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு அந்த ஊடகம்
பேசணும் தான் வந்தது. ஆனா ஆண்கள் இருக்கிறதுனால இந்த விஷயம்லாம் சேர்ந்து பேசிட்டோம். இது எல்லாம் பெண்மணிகள் என்ன செய்யறாங்க, நம்மளை பத்தி எல்லாம் தூக்கி பேசுறாங்க நினைக்கிறாங்க. ஆனா எந்த பெண்மணிகள் வந்து அந்த கணவனுக்கு கட்டுப்பாட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாயகம் ஸல்லல்லாஹு சிறந்த பெண்மணி சொல்றாங்க. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உன்னுடைய கணவன் தான் உனக்கு சொர்க்கம், அவன் தான் உனக்கு இன்னமா உங்க ஜன்னத்துக்கு அவன் ஆளுமை. அந்த கணவன் தான் உனக்கு சொர்க்கமாகவும் நரகமாக இருந்துக்கிறான். அதனால நீ அவனோட நல்ல முறையில் நடந்து அவனுடைய சந்தோஷத்தை அவனை மன குளிர வச்சு சொன்னாக்க உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ அவனுடைய பத்துவாவுக்கு அவனுடைய கோபத்துக்கு நீ ஆளாயிட்டு சொன்னா உனக்கு நரகம் தான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அந்த பெண்மணியை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு மட்டும் சொல்லி சில பெண்களுக்கு இப்ப நடந்து சொல்லிவிட்டு இல்ல, பெண்மணிகளுக்கும் அந்த கணவன்மாருக்குமே இப்படி நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சவால் சொல்லி வச்சுக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு பெண்மணியுடைய ஜனாசா, அந்த ஜனாசாவை நாயகம் கொலை வைக்கிறதுக்காக போய் நிற்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யாரும் சொல்லலாம், இந்த பெண்மணிக்கு நீங்க என்ன செய்யலாம், ஜனாசா தொலை வைக்காதீங்க, இந்த பெண்மணிக்கு ஜனாசா தொலை வைக்காதீங்க, நீங்க தொலை வைக்கிறதா இருந்தா அந்த பெண்ணுக்காக வேண்டப்பட்ட கபரை போய் பார்த்துட்டு வந்து தொலை வைங்க அப்படின்னு பார்த்தாங்க. அந்த கபூர்ல வந்து பாம்பும் தேளும் நெட்வொர்க்கையும் அப்படியே நிறைஞ்சு போயிருக்கு. சொல்ல ரொம்ப கவலையா வந்தாங்க. கவலையா வந்துட்டு என்ன இருந்தாலும் ஒரு மூமியான நம்ம கொண்டு ஈமான் கொண்டு ஒரு சாபியான பெண்மணி எப்படி நம்ம எல்லாரும் தொலைவு மறுபடியும் போய் தொலைவு நின்றாங்க. தொலைவு நிற்கும் போது மறுபடியும் ஜிப்ரீல் சொன்னாங்க. அந்த ஜிப்ரீல் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் நீங்க தொலை வைக்காதீங்க, அப்படி தொலை வைக்கிறதுனா மீண்டும் போய் கபரை பாருங்க. இப்போ கபரை போய் பார்க்கறாங்க. அந்த கபர் வந்து அப்படியே ஒரு நெருப்பு ஜுவாலையா மாறிச்சு. நெருப்பு ஒரு நரகமாக மாறிடும். மீண்டும் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு கவலையா வந்து உட்காந்துட்டு பேசுறாங்க. அப்ப கேட்கறாங்க, அந்த பெண்மணி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அதுக்கிறமா சொல்றாங்க, அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க. பகலெல்லாம் நோன்பு வைப்பாங்க, இரவெல்லாம் சொல்லுவாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் சுன்னத்தை நபில தோந்துட்டே இருப்பாங்க, குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்றதுக்கும் அந்த கபருக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க சொல்றதுக்கும் அந்த கபருக்கும் சம்பந்தமே இல்லை. இவ்வளவு இமானம் செய்யப்பட்ட பெண்ணுக்கு தோணப்பட்ட கபர் அப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, இவருடைய கணவர், அந்த பெண்ணுடைய கணவர் எங்க? கணவர் இருக்கிறாரு, வீட்டுல இருக்கிறாரு, இங்க வரல. சரி, அவங்க போய் கூப்பிடுவாங்க அப்படின்னு. அப்போ கணவரை போய் வீட்டுல கூப்பிடுறாங்க, ரசூலா கூப்பிடுறாங்க, வாங்க. அவரு வர மறுக்கிறாரு, இருந்தாலும் ரசூலா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வர வந்துட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணவரை பார்த்து எழுதுறாங்க, என்னங்க இது போல வந்து உங்க மனைவி இறந்துருக்காங்க, மூத்தாயிட்டாங்க, நீங்க வராம இருந்தீங்களே, என்ன விஷயம்? யார சொல்லலாம், நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, மனைவியே தலாக் விடாதீங்க, தலாக் விட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்குது, அல்லாஹ் கோபப்படக்கூடிய ஹலாலான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்ன உலகத்துல தலாக்னு சொல்லியிருக்கீங்க. ஹலால் தான் தலாக் விடுறது, ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு ஹலால் அது. நீங்க தலாக் விட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தையோட சொன்னா நான் இந்த மனைவி எப்போ தலாக் விடுறேன்? நான் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு என்ன செய்வேன், தாகத்தோட வந்து தண்ணி கேட்பேன், நான் குர்ஆன் ஓதிருக்கேன், ஏன் தண்ணி கேட்க போய் எடுத்து குடி சொல்லுவா. நான் பசியோட வந்து சாப்பாடு கேட்பேன், நோம்பு வச்சிருக்கேன், ஏன் வந்து சாப்பாடு கேட்கற, எங்க போய் சாப்பிடு அப்படின்னு என்ன தட்டி விடுவா. எனக்கு எந்த ஒரு சிரமமும் செய்யல. அப்படிப்பட்ட மனைவியா இருந்தா நீங்க சொல்றீங்க சொல்றது தலாக் விடாம இருந்தேன், அதனால நான் அவருடைய ஜனாதாக்கு வரல சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிருக்கணும். அவர் மன்னிக்கவே மாட்டேன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாடி நனையும் அளவுக்கு அந்த பெண்ணுக்காக அழுது அவரோட மன்னிப்பு சொல்லி ரசூலுல்லாஹ் இவ்வளவு வருத்தப்பட்டு அழுவதை பார்த்து அந்த கணவனை செய்யறதா அவங்க மனைவியை மன்னிக்கிறார். மன்னிச்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த மனைவிக்காக ஜனாதா தொழுகைக்காக எழுதிக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு செய்றாங்க, மறுபடியும் வந்து சொல்றாங்க, நீங்க போய் கபரை பாருங்க. போய் கபரை பார்க்கறாங்க, சொர்க்க பூஞ்சோலையாக மாறுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எவ்வளவுதான் இபாதத் செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் நோன்பு வச்சாலும் சரி, எவ்வளவுதான் தொழுதாலும் சரி, எவ்வளவுதான் குர்ஆன் ஓதினாலும் சரி, கணவனுடைய பத்துவாவுக்கு மட்டும் நீங்க ஆளாயிட்டீங்க, கணவனுடைய கோபத்துக்கு மட்டும் நீங்க ஆளாயிட்டீங்கன்னா அந்த பத்துவாவுக்கு கோபம் உங்களை சொர்க்கம் கொண்டு சேர்க்காது என்பதை அந்த நண்பன் ஏதாவது ஒரு பெண்மணி மூத்தாகி அவனுடைய கணவன் அவனுடைய பெண்மணியை அந்த மனைவியை பொருத்தி கொண்டிருக்கிற ரீதியில அந்த நிலைமையில அவன் மோத்து வந்துச்சு சொன்னா அவர் சொர்க்கம் நுழைந்திருப்பார்.
ஏதாவது கணவன் தன்னுடைய மனைவி மீது கோபமாக இருக்கிற நிலைமையில அந்த மனைவி இரவு கழிப்பார் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியை அந்த மனைவியை லான செய்யும்படி ஒரு மலக்கை ஏற்பாடு செய்கிறார். அந்த மலக்கு இரவு முழுவதும் அந்த பெண்மணிக்காக லான செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ கணவனுக்கு கட்டப்படுவது பெண்கள் மேல அவ்வளவு பெரிய ஒரு உரிமையா இருக்கு. அந்த அது போன்ற பெண்மணிகளுக்கு தான் என்ன சொல்ல ஜன்னத்து இப்படிப்பட்ட பெண்மணியா இருக்கணும். யார் வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய துவாவை பெற்றுக்கொண்டு அவனுடைய பொருத்தத்தருடைய இந்த உலகத்தில் வாழ்றாரோ அப்படிப்பட்ட பெண்மணியுடைய காலணிகளை தான் அல்லாஹ் சொல்றது வச்சிருக்கான். அப்படிப்பட்ட பெண்மணிகள் தான் உங்களை சிறந்தவங்க சொல்லணும். அப்படிப்பட்ட பெண்மணி தான் உங்களுக்கு கடிதத்தை வாங்கி தருவாங்க. அப்படிப்பட்ட பெண்மணிகளுடைய ரஹ்மத் தான் இந்த உலகத்தில் நீடிச்சு. அதனால தாய் தந்தையுடைய கண்ணியம், பெண்மணிகளுக்கு இந்த மார்க்கம் கொடுத்தக்கூடிய கண்ணியம் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்வான அந்தஸ்தை அல்லாஹும் ரசூலும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாங்க. எந்த மதமும் எந்த தலைவர் உலக தலைவர்களோ இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க ஒரு நபரை கூட சொல்லணும். அதனால உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்த தாய்மார்கள் அவர்கள் இந்த உலகத்துல வந்து அவர்கள் என்ன செய்ய இந்த மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் என்ன செய்யறாங்க, அவங்களுக்காக ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறாங்க, இஸ்வாலை ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான போதனைகளை கொடுக்குறாங்க, குர்ஆன் ஹதீஸ் சொல்றாங்க. இதெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் உலக வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நல்ல அடியார்களாக இந்த உலகத்திலே நீங்க வாழலாம். மறுமையிலும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்துடனே சொர்க்கம் சென்று அடைவதற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு இந்த ஒன்றே போதுமானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய தாய்மார்களையும் நம்முடைய சகோதரிகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த மார்க்கம் எப்படி சொன்னதோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அந்த தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் கொடுத்து அவர்களை அனுசரிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆண்களுக்கும் கொடுத்து ஒரு சுபிட்சமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தந்துவானாக என்று கேட்டுக்கொண்டு எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய தந்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.